இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டாம். நீங்கள் தடை செய்யப்பட்ட தொழில்களை வைத்துக் கொண்டு இன்னொரு வந்து ஆளுநர் மாளிகைக்கு முன்னால வந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் செல்லி எண்ணங்களால் செய்கின்றவர்கள், எங்களை வைத்து பகடக்காயாய் பயன்படுத்துகின்றவர்கள் எங்களை இன்று வீதிக்கு தள்ளி இருக்கின்றார்கள். ஆகவே
கடற்படை வந்து என்ன பார்த்து கொண்டு கரெக்ட் பண்ணலாம் தானே அதான் அவங்க இருக்கிறேன் எங்க தூக்கிட்டு இருக்கேன் எல்லை வழி வர இந்திய நிலவுப்படக நிறுத்த போயிட்டு அந்த ஆர்ப்பாட்டம் இனி முழக்கிறதுக்கு மக்கள் ஒன்றும் இல்லை. திருப்பி கடலுக்கு போகிறதுக்கு உபகரணங்கள் இல்லை. அப்போ இந்த அரசும் வந்து எங்களுக்கு உதவி செய்யணும். அந்த மீனவர்கள் வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ எங்களுக்கு வாழ்கிறதுக்கு உத்தரவாதம் தரவணும் இல்லை மீனவர்கள். எங்களையும் வந்து ஒரு நிர்வாகம் அமைச்சு ஒரு இடத்துல போய் பேசுங்கன்னு சொல்கிற போது நாங்கள் வெறும் பேசுகிறதும் வெறும் வேட்டுக்காய் வேட்டு சுரக்காய் கரைக்கு உதவாதுன்றதை போல நாங்களும் வந்து பேசி விட்டு செல்கிறோம். எங்களது மீனவர்கள் எங்களை கைகளை பார்த்து கொண்டு என்ன முடிவோடு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ நாங்களும் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறோம். இது ஒரு பாரதூரமான ஒரு குற்றச் செயலான ஒரு நாட்டினுடைய எல்லை மீறுதல் ஒரு பாரிய குற்றம். எங்களது மீனவர்கள் ஒரு பெட்ரோல் இல்லாமல் ஒரு இன்ஜின் ட்ரபிள் ஆகி இந்தியாவுக்குள்ளே போனால் கூட எல்லை தாண்டி வந்தேன்னு சொல்லி குற்றம் சொல்லி அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. இது முற்றுமுழுதாக கண்கூடாவே நாங்கள் பார்க்குறோம். ஒரு ஊரே திரண்டு வர்றது போல் 1000-1500 படகுகளுக்கு மேலே ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வந்தால் இந்த இங்கே உள்ள இலங்கையில் உள்ள மீனவர்கள், அதாவது வந்து 4 மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்களும் பாரிய அழிவுகளை சந்தித்து போட்டு இன்றைக்கி வெறுங்கையோடு இருக்கிறாங்க. இருந்த நகைகளையும் காணி உறுதியை வச்சு பேங்கில் லோன் எடுத்து வாங்கி போட்டதுலேருந்து ஒரு வருமானத்தை விட்டா தான் அந்த பேங்கில் வச்சது சரி நாங்கள் முன்னேறலாம். இப்போ அது கூட வழி. இப்போ நாங்கள் இந்திய அரசுகிட்டே நாங்கள் உங்களின் ஊடாக நாங்கள் தாழ்வாக வேண்டிக் கொண்டது என்னன்னு சொன்னால், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மலைக்கு ஒதுக்கி இருந்தால் கூட இந்த சின்ன ஒரு லாஜிக் விளக்கம் அவங்களுக்கு ஒரு எல்லை தாண்டது வந்து பாரிய குற்றம். இன்னொருத்தருடைய கடல் வளத்தை அழிக்கிற பாதுகாத்து வைத்திருக்கின்ற கடல் வளங்களை அழிப்பது ஒரு பாரிய குற்றம். அப்போ அங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டு அரசு இதில் கவனம் செலுத்தி அந்த மீனவர்களுக்கு போதிய அளவு மீனவ குடும்பங்கள் இன்று ஒரு என்ன சொல்றது போதிய அளவு அறிவு இல்லாமல் இருக்கிறதா என்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கிறது. அந்த மீனவ குடும்பங்களை ரோட்டில் இழுத்துட்டு அவர்கள் எல்லை தாண்டி வருவதற்கு ரோட்டுக்கு வந்து வீதிக்கு வந்திருக்கிறார்கள். நாங்கள் எங்களது வாழ்வாதாரம் எங்களுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த மீனவ மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் உங்களிடம் மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கிறோம். தொடர்பான அறிவித்தல் அரசாங்க அறிவியல் தந்திருக்கிற பொறுப்பேற்று உரிய சிறப்பான நடவடிக்கை
இன்றைக்கு நீங்கள் அதிகாரிகளுக்கான இனியவர்களுக்கான ஒரு இது நீங்கள் நாங்கள் நீங்கள் நேரடியாக ஜனாதிபதிக்குரிய இது நாங்கள் புதிய முறையில் அரசாங்க அறிவித்த சுதாசு கருத்துக்களோட வடக்கு பகுதி மீனவர்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தமான உங்களுக்கு நன்கு அறியும், நன்கு அறிந்திருக்கிறது. ஆகவே இந்திய தூதரத்தை போய் வந்த நாங்கள் அவை சொன்ன பதில் வந்து கடற்படை வந்து எல்லை தாண்டி தடுக்க வந்தானே சட்டத்தை நாட்டில் உள்ள சட்டத்தை கடுமையாக்கினா அதை நடைமுறைப்படுத்தினாலே இந்த பிரச்சனை வராது. புதிய முறையில் நாங்கள் ஜனாதிபதிக்கு இந்த நம்மளோட வேண்டுகோளை நாங்கள் அனுப்பி வச்சு உங்களுக்கு பொக்கிஷத்தையும் அனுப்பி வைக்கிறோம். அதுதான் இப்போ வந்து ஆளுநர் மாளிகைக்கு முன்னால் வந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் செல்லிடங்கள் ஆர்ப்பாட்டத்தை காட்டுவதற்காக இதில் பாருங்க முழு பேருமே அவ்வளோ மீனவர்களும் இப்போ ஆளுநர் மாளிகை கிட்ட போயினோம். கொடுக்கின்றோம். இலங்கையிலே வாழுகின்ற மீனவர்களுடைய கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே தடை செய்யப்பட்ட, அதுவும் இந்தியாவிலே தடை செய்யப்பட்ட இழுவை மணியை இலங்கை கடற்பரப்புக்குள்ளே வந்து தைரியமாக இன்று எல்லை தாண்டி இந்த மீன்பிடியில் ஈடுபட்டு அந்த மீன்பிடியில் ஈடுபடுவது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்வாதாரத்தையும் ஒவ்வொரு நாளும் சுரண்டி செல்கின்றார்கள். மறுநாள் கடலுக்கு செல்வதற்கு இங்கே கடற்தொழிலாளர்களுடைய உபகரணங்கள் அவர்களுடைய கைகளிலே இல்லை. இருந்த நகைகளையும் வீட்டு பத்திரங்களையும் அடமானம் வைத்து இந்த தொழில்களை வாழ்வாதாரமாக கொண்டு கடலுக்கு செல்கின்றார்கள். இன்று அவர்களுடைய பொருட்கள் இல்லாது ஒழிக்கப்பட்டிருக்கின்றன. வாழ்க்கை வாழ முடியாத ஒரு சந்தர்ப்பத்திலே இன்று அனைத்து மீனவர்களும் இன்று வீதிக்கிறங்கி இருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு கேள்வியை நிலையமாக வைக்கின்றோம். தமிழ்நாடு அரசு இதிலே மிகவும் கவனம், இங்கே இருக்கின்றவர்களும் தமிழ் பேசுகின்றவர்களும் இருந்தாலும் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டாம். நீங்கள் தடை செய்யப்பட்ட தொழில்களை வைத்துக் கொண்டு இன்னொரு நாட்டுக்குள்ளேயே எல்லை தாண்டுவதற்காக நீங்கள் வீதியில் இறங்கியிருக்கின்றீர்கள். இன்று எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கேள்விக்குறியான நிலையிலே இந்த இலங்கையைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று வீதிக்கு இறங்கியிருக்கின்றார்கள். கடலுக்கு செல்ல வழி இல்லை. அதன் காரணமாகத்தான் இன்று வீதிக்கு இறங்கியிருக்கின்றார்கள். வினயமாக கேட்கின்றோம், மீனவ சமூகம் விழித்தள வேண்டும். முதலாவது எங்களை செய்கின்றவர்கள், எங்களை வைத்து பகடக்காயாய் பயன்படுத்துகின்றவர்கள் எங்களை இன்று வீதிக்கு தள்ளி இருக்கின்றார்கள். ஆகவே மீனவ குடும்பங்களின் பிள்ளைகளிடம் நாங்கள் இன்று வேண்டி விரும்பி கேட்கின்றோம், உங்களது பெற்றோர்களுக்கு நீங்கள் அறிவு புகட்டுங்கள். இது சம்பந்தமான சில ஆய்வுகளை நடத்துங்கள். இது தவறா அல்லது சரியா என்கின்ற முடிவை நீங்கள் பிள்ளைகளை, மாணவ செல்வங்களை நீங்கள் எடுக்க வேண்டும். ஏனென்றால் வருங்காலம் உங்கள் கையில் இருக்கின்றது. இந்த அரசியல் தலைமைகளை நம்பி இனியும் வீதிக்கு இறங்க வேண்டாம். இன்று நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்களது உயிர்கள் இன்று அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றன. பாரிய ரோலர்களை கொண்டு சிறிய படகுகளை தாக்குகின்றார்கள். இங்கே பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருக்கின்ற நேவிகளுக்கு சுடுதண்ணி கல்களால் வீசி இதை பாரிய அட்டகாசம் செய்கின்றார்கள். இதுகளெல்லாம் உங்களுக்கு தெரிவதில்லை. கரையில இருந்து வெறுமனே மைக்கை பிடித்துக் கொண்டு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம், நாங்கள் இதை கண்டிக்கின்றோம் என்று பேசுவதில் எந்த விதமான நியாயங்களும் இல்லை. ஆகவே நீங்கள் இதை கருத்தில் கொண்டு எங்களது மீனவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவி செய்யுமாறு மிக வணியமாக கேட்டுக்கொள்வோம்.